பத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஆர்எம்எஸ்ல எம்டிஎஸ் சிலபஸ்ல உள்ள வால்யூம் 5 மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வால்யூம் 5ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எம்டிஎஸ் சிலபஸ்ல சாப்டர் 1ல டெஃபினேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 1ல டெஃபினேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 57 டெஃபினேஷன்ஸ் அதுல இருக்கு. அந்த 57 டெஃபினேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் 57 டெஃபினேஷன்ஸ்ல மட்டும் டெஃபினேஷன் சரியா எழுதிக்கலாம். 57 டெஃபினேஷன்ஸ் இருக்கு இதுல மொத்தம். அதுல நிறைய டெலிட் எல்லாம் இருக்கு. ஸோ மொத்தமா ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் டெஃபினேஷன் வந்து 1. போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் பிஎம்ஜி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். பிஎம்ஜி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஜென்ரலா பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஜனலோட ஹெட்டா இருப்பாங்க. ரீஜன் ஆபீஸோட ஹெட்டா இருப்பாங்க. ரீஜனல் ஆபீஸ் அதோட ஹெட் தான் பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎம்ஜி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சர்க்கிளோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஎம்ஜி. நம்ம சர்க்கிளோட ஹெட் பேரு சிபிஎம்ஜி. சிபிஎம்ஜின்னா ஒண்ணும் இல்ல, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். பெரிய சர்க்கிளா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான் ஹெட் ஆஃப் த சர்க்கிளா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உள்ள ரீஜனுக்குலாம் வந்து இந்த பிஎம்ஜி வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளா இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த ரீஜனா இருப்பாங்க. இதான் நார்மலா நம்ம சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெஃபினேஷன் 1 பிஎம்ஜி என்ன சொல்றாங்க டெஃபினேஷன் 1ல யாரெல்லாம் வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சிபிஎம்ஜி அப்புறம் பிரின்சிபல் சிபிஎம்ஜி சொல்றாங்க. பிரின்சிபல் சிபிஎம்ஜி பிஎம்ஜி இந்த 3 போஸ்டுக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பவர் இருக்கும். டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு வால்யூமே இருக்கு. ஷெட்யூல் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் யார் யார் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலாம், யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது அந்த ரூல்ல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அதுபடி இந்த சிபிஎம்ஜி பிரின்சிபல் சிபிஎம்ஜி பிஎம்ஜி இவங்க 3 பேரோட பவர்ஸை யாரெல்லாம் வந்து வேலை பார்க்கறாங்களோ அந்த பவர்ஸை வச்சு யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருமே பேர் வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ்ல பிஎம்ஜிக்கு கொடுக்குற மீனிங். ஸோ பிஎம்ஜி அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சிபிஎம்ஜினாலும் அவங்க பிஎம்ஜி தான், சிபிஎம்ஜினாலும் பிஎம்ஜி தான், பிஎம்ஜினாலும் பிஎம்ஜி தான். சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா டிபிஎஸ் இருக்காங்க, டைரக்டர் போஸ்டல் சர்வீஸ். அவங்களே பாத்தீங்கன்னா இந்த பவர்ஸ்ல வேலை பார்ப்பாங்க பிஎம்ஜி பவர்ஸ்ல. ஏன்னா சில சின்ன சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா அப்போ ஹெட் ஆஃப் த சர்க்கிளே யார் இருப்பாங்க, டிபிஎஸ்ஆ இருப்பாங்க. சில இடத்துல சின்ன ரீஜியனா இருக்கலாம். ஸோ அங்க வந்து ஹெட் ஆஃப் த ரீஜியனே டிபிஎஸ்ஆ இருக்கலாம். அப்போ இந்த டிபிஎஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் பிஎம்ஜில வேலை பார்ப்பாரு. பிஎம்ஜியோட பவர்லாம் இவருக்கு தான் இருக்கும், இந்த டிபிஎஸ் இருக்கும் வேலை பார்ப்பாரு. ஸோ அப்படி வேலை பார்க்கும்போது இந்த டிபிஎஸ் போஸ்டுக்கே என்ன பேரு, பிஎம்ஜி. ஸோ டெஃபினேஷன் 1 படி பிஎம்ஜினா என்ன அப்படின்னா சிபிஎம்ஜி பிரின்சிபல் சிபிஎம்ஜி பிஎம்ஜி இவங்களோட பவர்ஸ்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருமே பேர் தான் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷன்ஸ் 1ல சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ். ரெண்டாவது டெஃபினேஷன் ஆர்எம்எஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரயில்வே மெயில் சர்வீஸ் தான் ஆர்எம்எஸ். அதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்ன டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்எம்எஸ்க்கு என்ன டெஃபினேஷன் சொல்றாங்க, கேரிங் ஆஃப் மெயில். ஓகேவா? கேரிங் ஆஃப் மெயில்ஸ் பை என்னெல்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து ஆர்எம்எஸ்னா ரயில்வே மெயில் சர்வீஸ்னா ரயில்ல மட்டும்தான் கிடையாது. கேரிங் ஆஃப் மெயில்ஸ் பை ரயில், ரெண்டாவது ரோடு, அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ரிவர், நாலாவது பாத்தீங்கன்னா ஏர். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ் தான். அதாவது கேரிங் ஆஃப் மெயில்ஸ் பை ரயில்னா என்ன, ட்ரெயின்ல கொண்டு போனாலும் சரி, ரோடு வழியா கொண்டு போனாலும் சரி, ரிவர் வழியா கொண்டு போனாலும் சரி, ஏர்ல போனாலும் சரி, இது எல்லாமே பண்றது எல்லாமே ஆர்எம்எஸ் தான். ஸோ ஆர்எம்எஸ்னா ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படி மாதிரி கிடையாது. அது வந்து முதல்ல நம்ம ட்ரெயின்ல பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு காமன் நேம் ஆயிடுச்சு. பட் ஆர்எம்எஸ்னா என்ன அப்படின்னா கேரிங் ஆஃப் மெயில்ஸ் பை ரயில், ரோடு, ரிவர் அண்ட் ஏர். எங்க இருந்து கொண்டு போறோம், கேரிங் மெயில்ஸ் தான் சொல்றோம். மெயில்ஸை கொண்டு போறோம், இது மூலமா கொண்டு போறோம். எங்க இருந்து எங்க, ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் டு mail office, post offices to mail office and mail office to post office. ஏன்னா முத நாள் நம்ம கிட்ட இருந்து அங்க போகும்,
ஈவினிங் போல நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து புக் பண்றது எல்லாத்தையும் நம்ம அங்க அனுப்பி விடுறோம். அவங்ககிட்ட மறுநாள் காலையில அவங்ககிட்ட இருந்து நமக்கு வரும். ஸோ ஆர்எம்எஸ்னா என்ன அப்படின்னா கேரிங் ஆஃப் மெயில்ஸ் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் டு மெயில் ஆஃபீஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் பை ரெயில், ரோட், ரிவர் அண்ட் ஏர். அதான் வந்து ஆர்எம்எஸ். ஏற்கனவே ஆர்எம்எஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேருக்கு சொல்லியிருந்தோம். அதுல வந்து அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இது ரெண்டும் ஆர்எம்எஸ் தான் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆர்எம்எஸ் மெயின் டியூட்டி வந்து சார்ட் பண்றது, அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்றது, அந்த கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்றது. இதுதான் அவங்களோட வேலைன்னு பார்த்துருக்கோம். நம்ம 2 டெஃபினேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து பிஎம்ஜி, இன்னொன்று வந்து ஆர்எம்எஸ். ஓகேவா? தென் அடுத்து தேர்ட் டெஃபினேஷன், 3வது டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ 3வது டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரண்டென்ட். 3வது டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது டெஃபினேஷன் வந்து டெலிட்டட். 3 வந்து நமக்கு கிடையாது, டெலிட்டடு. ஸோ 4வது டெஃபினேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது சூப்பரண்டென்ட். சூப்பரண்டென்ட் யாருக்கும் தெரியும். ஜெனரலா சூப்பரண்டென்ட்ன்றதை விட நம்ம நார்மலா வந்து 2வது டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்க சூப்பரண்டென்ட்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் தான் சீஃப் இன்சார்ஜ், சீஃப் ஆபீசர் ஆஃப் இன்சார்ஜ், சீஃப் ஆபீசர் ஆஃப் இன்சார்ஜ், சீஃப் ஆபீசர் ஆஃப் இன்சார்ஜ் இன்னும் போஸ்டல் டிவிஷன், போஸ்டல் டிவிஷனோட சீஃப் ஆபீசரே யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரண்டென்ட் தான் சொல்லுவாங்க. இது நம்ம எல்லா வேலை பார்க்குற ஆபீஸோட ஹெட் ஆஃப் த டிவிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பரண்டென்ட் இருப்பாங்க. சில இடத்துல நீங்களே பார்க்கலாம், இல்ல சார் எங்களுக்கு வந்து சீனியர் சூப்பரண்டென்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் சூப்பரண்டென்ட் இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய டிவிஷன் அப்படியா இருந்தா அவங்களை அங்க உள்ள அந்த சூப்பரண்டென்ட் வந்து நாம என்ன சொல்லுவோம்னா சீனியர் சூப்பரண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீனியர் சூப்பரண்டென்ட். ஸோ 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் காமனா என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது டிவிஷன் தான். 2வது போஸ்டல் டிவிஷன் கூட சொல்லுவோம். 2வது போஸ்டல் டிவிஷன். சூப்பரண்டென்ட், சீனியர் சூப்பரண்டென்ட் 2 பேருமே வந்து 2வது போஸ்டல் டிவிஷன் தான் சொல்லுவாங்க. இங்க வந்து போஸ்டலுக்கு. ஸோ இப்போ ஆர்எம்எஸ்க்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம். இப்போ ஆர்எம்எஸ்க்கு யாருன்னு பாத்தீங்கன்னா இதே சூப்பரண்டென்ட் தான், சூப்பரண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். அதே பெரிய ஆர்எம்எஸ் இருந்துச்சு சீனியர் சூப்பரண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சூப்பரண்டென்ட் அப்படின்னு நீங்க யாரை மீன் பண்றாங்க அப்படின்னா போஸ்டல் 2 பேர் இருக்காங்க. சூப்பரண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ், சூப்பரண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல சூப்பரண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் டிவிஷனோட ஹெட்டா இருப்பாரு, இல்ல சீனியர் சூப்பரண்டா கூட இருக்கலாம். அது வந்து டிவிஷனை பொறுத்து இருக்கு. ஸோ நமக்கு எங்கெல்லாம் சூப்பரண்டென்ட் மீன் பண்றாங்களோ அங்கெல்லாம் சூப்பரண்டென்ட் இருப்பாங்க. சீனியர் சூப்பரண்டென்ட் அது பெரிய டிவிஷனா இருக்கும், அங்க சீனியர் சூப்பரண்டென்ட் இருப்பாங்க. ஆனா நம்ம காமனா ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சில இதுல வந்து நமக்கு எக்ஸாம்லேயே கேட்பாங்க, ஏதாவது ஒரு கேஸ் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம் பிபிஎம். இது வந்து ஒரு புரிதலுக்காக இதை நான் சொல்றேன். இப்போ பிபிஎம் பிபிஎமோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்பாங்க. பிபிஎமோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. ஸோ இஸ் த பிபிஎம் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதான் கொஸ்டின் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் இப்படி இருக்கு, சூப்பரண்டென்ட். அப்புறம் இங்க வந்து பி வந்து எஸ்எஸ்பி வச்சுக்கலாம், சீனியர் சூப்பரண்டென்ட். சி வந்து ஒரு டிபிஎஸ் வச்சுக்கலாம். டிபிஎஸ் கூட வேணாம், அது ரொம்ப பெரிய இது. எஸ்டிஹெச்னு வச்சுக்கலாம், சப் டிவிஷனல் ஹெட்னு வச்சுக்கலாம். டி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படின்னா இப்போ எது இதுல ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். சூப்பரண்டென்ட், எஸ்எஸ்பி, எஸ்டிஹெச், ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎமோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் ஆஃப் த டிவிஷன் தான் இதுல கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா சில டிவிஷன்ல பிபிஎமோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சூப்பரண்டென்டா இருக்கலாம், சில டிவிஷன்ல பிபிஎமோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எஸ்எஸ்பியா இருக்கலாம். ஆனா காமனா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எதுக்குள்ள வந்துருக்காங்க, ஹெட் ஆஃப் த டிவிஷனுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மாதிரி வரும்போது நம்ம அந்த கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். அது சூப்பரண்டென்டா, சீனியர் சூப்பரண்டென்டா, இல்ல ஹெட் ஆஃப் த டிவிஷன். ஏன்னா அது போஸ்டல் சம்பந்தமா வந்தது அப்படின்னா அதோட சீஃப் ஆஃபீஸரே யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிவிஷன். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஹெட் ஆஃப் த டிவிஷனை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து டெஃபினேஷன் 4 வந்து சூப்பரண்டென்ட், அவர் தான் சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போஸ்டல் டிவிஷன். ஆர்எம்எஸ் சூப்பரண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ் சைடுக்கு உள்ள அவரு சீஃப் வந்து அவர் தான் பண்ணுவாரு. இவங்க 2 பேருமே, இந்த சூப்பரண்டென்ட் 2 பேருமே ஆர்எம்எஸ் இருந்தாலும் பிஓ இருந்தாலும் சரி, அவங்க யாருக்கு சபார்டினேட்னா சர்க்கிள் ஆர் ரீஜனோட சபார்டினேட்டா இருப்பாங்க. சர்க்கிள் ஆபீஸ் ஆர் ரீஜன் ஆபீஸோட சபார்டினேட்டா இருப்பாங்க.
சபார்டினேட் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கீழே. இப்போ சூப்பரனோட போஸ்ட் டிவிஷனோட சபார்டினேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ இருப்பாங்க. ஹெச்ஓட சபார்டினேட் ஆஃபீஸ் எஸ்ஓ, எஸ்ஓட சபார்டினேட் வியூ, அந்த மாதிரி அடுத்தடுத்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட சபார்டினேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ரீஜனோட சபார்டினேட் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃபீஸர் வந்து சூப்பரிண்டென்ட் ஆர் சீனியர் சூப்பரிண்டா இருப்பாங்க, இல்ல சூப்பரிண்ட் ஆஃப் ஆர்மஸ் சீனியர் சூப்பரிண்ட் ஆஃப் ஆர்மஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம 4 டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது 5வது டெஃபினேஷன் பார்ப்போம். 5வது டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஆபீஸ். ஹெட் ஆபீஸ், நாட் ஹெட் ஆஃப் த ஆபீஸ், ஹெட் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஹெச்ஓ. ஏற்கனவே இதை வந்து நம்ம வந்து பிஓவைடு பார்ட் 1ல பார்க்கும்போதே நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது வந்து டெஃபினேஷன் 5. ஸோ ஹெட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து 3 டைப் ஆஃப் ஹெட் ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ, ரெண்டாவது கசட்டட் ஹெச்ஓ, மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஹெட் போஸ்ட் ஆபீஸ் சொல்லி சொல்லிக்கலாம். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னா இப்போ நார்மல் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க வந்து ஹெச்ஹெச்சி 1 ஹெச்ஹெச்சி 2 போஸ்ட் மாஸ்டர் இங்க இருப்பாங்க. இது வந்து கசட்டட் ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓன்னு பார்த்துருக்கோம். நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க யார் இருப்பாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த இது வந்து சீஃப் இருப்பாங்க, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க. சீஃப் போஸ்ட் மாஸ்டர் இங்க இருக்கவங்க பேரு சீஃப் பிஎம் சொல்லி சொல்லுவாங்க. இவரோட ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ரேங்கா இருக்கும், சீனியர் சூப்பரிண்டென்ட் ரேங்கா இருக்கும், சீஃப் போஸ்ட் மாஸ்டரா இருப்பாங்க. அப்புறம் கெசட்டட் ஹெச்ஓவா இருந்தா இங்க இருக்கவங்க பேரு சீனியர் போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க. இவங்க ரேங்க் பாத்தீங்கன்னா எஸ்பி ரேங்கா இருக்கும், சூப்பரிண்டென்ட் ரேங்கா இருக்கும். அப்புறம் நார்மல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ இந்த கெசட்டட் ஹெச்ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஜிபிஓ இருக்காங்களா, ஜிபிஓ ஒரு ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ தான். அப்புறம் அன்னாரோட ஹெச்ஓ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ தான் இருக்கும். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ தான். நம்ம ஜிபிஓக்கு என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ, இது அன்னாரோட ஹெச்ஓ. கெசட்டட் ஹெச்ஓனா சீனியர் பிஎம் இருப்பாங்க. இது நிறைய ஆஃபீஸ் இருக்கு. மதுரை ஒரு கெசட்டட் இதுதான், கன்னியாகுமரி வந்து ஒரு கெசட்டட் தான். அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸஸ் இருக்கு இந்த கெசட்டட் ஹெச்ஓல. இங்க இருக்கவங்க போஸ்ட் மாஸ்டர் பேர் சீனியர் போஸ்ட் மாஸ்டர், அவரோட ரேங்க் பாத்தீங்கன்னா எஸ்பி ரேங்கா இருப்பாங்க. இது இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெச்ஹெச்சி 1 இதுல இருப்பாங்க, ஹெச்ஹெச்சி 1 ஹெச்ஹெச்சி 2ல உள்ளவங்க இங்க போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க. அந்த ஆபீஸ் ஹெச்ஹெச்சி 1 போஸ்ட் ஆஃபீஸ் ஹெச்ஓ, ஹெச்ஹெச்சி 2 போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதான் 3 டைப் ஆஃப் ஹெச்ஓ. இது இல்லாம ஒரு முக்கியமான டைப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபிஓ. ஜிபிஓனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஜிபிஓனா ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ situated in the head of the circle இருந்ததுன்னா it is called as GPO. ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அதோட பேர் தான் ஜிபிஓ. இந்த ஜிபிஓட இதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் பிஎம் தான். இவரும் சீஃப் பிஎம் தான், இவரும் எஸ்எஸ்பி ரேங்க்ல தான் இருப்பாரு. இப்ப நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருக்கு. ஜெனரலா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ தான் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம ஜிபிஓன்னு சொல்லிடலாம். தமிழ்நாடு சர்க்கிள் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருக்கு. ஒன்னு நம்ம பீச் ரோட்ல இருக்க ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொன்னு அன்னாரோட ஹெச்ஓ. ஸோ அதனால இதை நம்ம வந்து ஜிபிஓன்னு சொல்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப். 3 டைப்லயும் யார் யார் போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இதான் வந்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6 பார்க்க போறோம். 6 வந்து ஜிபிஓ. ஏன் நான் வந்து ஜிபிஓ என்ன சொல்ல முடியும்னா தனியா ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. அப்படின்னு 5ல டெஃபினேஷன் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபிஓ. ஜிபிஓ இப்பதான் பார்த்தோம், ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஜிபிஓ இஸ் ஒன் ஆஃப் த ஹெச்ஓ. இது வந்து ஒரு ஹெச்ஓ தான். ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிபிஓனா அது வேற எதுவும் நினைக்க வேண்டாம், அதுவும் ஒரு ஹெச்ஓ தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் situated or located in the headquarters of the circle அப்படின்னா it is known as GPO. ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ பிளஸ் சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கணும். சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம ஜிபிஓன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்கோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த போஸ்ட் மாஸ்டர் பேர் வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர். அவரோட ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ். சீனியர் சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸா இருக்கவங்க தான் அந்த ஆபீஸ்ல அவங்க இருப்பாங்க. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் 7. டெஃபினேஷன் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா சப் ஆபீசஸ். எஸ்ஓ சப் ஆபீசஸ் எஸ்ஓ. இதுவும் நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம். இங்க பார்த்துருக்கோம்
பியூபிள் பார்ட் 1 பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட செகண்ட் வீடியோல இருக்கு, ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோம், டீட்டெயிலாக இருக்கும், நீங்க பாத்தீங்க. ஸோ சப் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சபார்டினேட் ஆஃபீஸ் ஆஃப் ஹெச்ஓ நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஹெச்ஓ பார்த்திருக்கோம் அந்த டெஃபினேஷன் 5ல. அதோட சபார்டினேட் ஆஃபீஸஸ் தான் வந்து சப் ஆஃபீஸஸ். சப் ஆஃபீஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அது இல்லாம எல்எஸ்ஜி ஆஃபீஸஸ் இருக்குது, எல்எஸ்ஜி ஆஃபீஸ் இருக்கு, ஹெச்எஸ்ஜி ஆஃபீஸ் இருக்கு, எம்டிஜி இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் எஸ்ஓ தான் இது எல்லாமே. ஸோ ஏ கிளாஸ் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா 1+2 3 பேர் வேலை பார்ப்பாங்க, அதான் வந்து ஏ கிளாஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அதனால இதை வந்து ஏ கிளாஸ் ஆஃபீஸ் சொல்லலாம், இல்ல 1+2 ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி கிளாஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1+1 2 பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க, ஒரு கிளர்க் இருப்பாங்க. இங்க ஒரு போஸ்ட் மாஸ்டர் 2 கிளர்க்கும் இருப்பாங்க. இங்க ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு கிளர்க் இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு கிளர்க் இருப்பாங்க. சி கிளாஸ் ஆபீஸ்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, அவரே எல்லா வேலையும் பார்த்துப்பாரு, ஆளுநர் தான், அவர் தான் கிளர்க் வேலையும் பார்ப்பாரு, போஸ்ட் மாஸ்டர் வேலையும் பார்ப்பாரு. அதை வந்து சி கிளாஸ் ஆபீஸ் சொல்லலாம், இல்ல சிங்கிள் ஹேண்டட் ஆபீஸ். இது வந்து உங்களுக்கு தனியா என்ன சொல்ல போனா சிங்கிள் ஹேண்ட் ஆபீஸ், சிங்கிள் ஹேண்டட்னு சொல்லுவாங்க. பி கிளாஸ் ஆபீஸ்னா டபுள் ஹேண்டட்னு சொல்லுவாங்க, டபுள் ஹேண்டட். சி ஏ கிளாஸ் அப்படின்னா ட்ரிபிள் ஹேண்டட். இது இன்னொரு காமனா சொல்றது ட்ரிபிள் ஹேண்ட், டபுள் ஹேண்ட், சிங்கிள் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம நார்மலா சொல்றதுன்னா ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்னு +2 1+1 அப்புறம் சி சிங்கிள் ஹேண்ட் பார்க்கறது. ஜென்ரலா எல்எஸ்ஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா 1+4க்கு மேல இருக்க எல்லா ஆபீஸும் நம்ம எல்எஸ்ஜி ஆபீஸ் சொல்லுவோம். எல்எஸ்ஜி ஆபீஸ்னா நம்ம வந்து எல்எஸ்ஜிஎஸ்ஓ லோயர் செலக்ஷன் கிரேட். எல்எஸ்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜினா என்ன அப்படின்னா லோயர் செலக்ஷன் கிரேட் ஆபீஸ் அப்படின்னு அர்த்தம். லோயர் செலக்ஷன் கிரேட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து அங்க எல்எஸ்ஜி போஸ்ட் மாஸ்டர் தனியா இருந்தாங்க, இப்ப எல்லா போஸ்டும் எல்எஸ்ஜின்னு ஆக்கிட்டாங்க. அந்த கன்ஃபியூஷன் நீங்க போக வேண்டாம், அது உங்களுக்கு எக்ஸாம் வராது. ஸோ நமக்கு எல்எஸ்ஜி இருந்தா ஜென்ரலா 1+4க்கு மேல இருந்தாலே அதுல நம்ம எல்எஸ்ஜி ஹெச்எஸ்ஜி ரெண்டா பிரிச்சுக்குவோம். லோயர் செலக்ஷன்னா எல்எஸ்ஜி, ஹெச்எஸ்ஜினா ஹையர் செலக்ஷன் கிரேடு, லோயர் செலக்ஷன் கிரேடு, ஹையர் செலக்ஷன் கிரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எஸ்ஜி ஹெச்எஸ்ஜி அது 1+4க்கு தகுந்த மாதிரி இந்த ஆபீஸோட ஒர்க்கிங் நேச்சருக்கு தகுந்த மாதிரி, ஒர்க் லோடுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும். 1+4ல இருக்கலாம், 1+5ல இருக்கலாம், 1+6ல இருக்கலாம், இந்த மாதிரி எவ்வளவு இருப்பாங்க. ஓகேவா, அதான் வந்து லோயர் செலக்ஷன், ஹையர் செலக்ஷன் கிரேடு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா எம்டிஜி நம்ம அன்னைக்கே பார்த்திருக்கோம், முக்கிய தாக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் என்னன்னா எம்டிஜின்னு அர்த்தம். எம்டிஜினா முக்கிய, MUKIUA, முக்கிய தாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்டிஜி. இது ஜென்ரலா என்ன இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு போஸ்டல் டிவிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸா இருந்து அங்க ஹெச்ஓ இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்டிஜி இருக்கும். எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லியிருக்கேன், சதர்ன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா தேனி வந்து ஒரு எம்டிஜி. தேனி மாவட்டம், உங்களுக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட் தெரியும், தேனி டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ் தேனி, ஆனா அங்க ஹெச்ஓவே கிடையாது. தேனி நம்ம போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரியகுளத்துல ஒரு ஹெச்ஓ, போடிநாயக்கனூர்ல ஒரு ஹெச்ஓ இருக்கும், ஆனா தேனியில ஹெச்ஓ இருக்காது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு நம்மளோட போஸ்டல் டிவிஷன் இருந்து அங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹெச்ஓ இல்லாம இருந்தா அங்க நம்ம என்ன பண்ணுவோம், எம்டிஜி இருக்கும். ஜென்ரலா எம்டிஜி ஏன் தனியா சொல்றோம் அப்படின்னா முக்கிய தாக்கர்னா அவங்க ஒரு ஹெச்ஓக்கான எல்லா வேலையுமே அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹெச்ஓ கீழே தான் இருப்பாங்க, பட் ஒரு ஹெச்ஓ எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்களும் செய்வாங்க. அதான் வந்து முக்கிய தாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட நம்ம 7 பார்த்துருக்கோம். இப்போ இந்த 7 என்ன சொல்றாங்கன்னா நம்ம 2 கிளாஸ்லயே சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்தது வெறும் சப் ஆபீஸ்ன்னு பார்த்ததெல்லாம் 7. அடுத்து 7-2 என்ன சொல்றாங்க அப்படின்னா டவுன் சப் ஆபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. 7-2 அதாவது டெஃபினேஷன் 7ல 2 என்ன சொல்றாங்கன்னா டவுன் சப் ஆபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. டவுன் சப் ஆபீஸ்னு ஒண்ணு இல்ல, ஒரு சப் ஆபீஸ் வந்து ஒரு ஹெட் ஆபீஸோட டெலிவரி ஜூரிடிக்ஷனுக்குள்ள இருந்ததுன்னா இட் கால்ட் அஸ் டவுன் சப் ஆபீஸ். நம்ம உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ், இந்த போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா ஈவன் வந்து அது வந்து ஹெச்ஓ ஆர் எஸ்ஓ, ஏன்னா இவங்களுக்கு தான் செப்பரேட் பின்கோடு இருக்கும். ஹெச்ஓக்கு தனியா பின்கோடு இருக்கும், எஸ்ஓக்கு தனியா பின்கோடு இருக்கும். பிஓக்கு அப்படி கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஹெச்ஓக்கும் எஸ்ஓக்கும் தனித்தனி பின்கோடு இருக்கும். ஸோ இந்த பின்கோடு வந்து அந்த பின்கோட்ல உள்ள எல்லா ஏரியாவுக்கும் என்ன பண்ணுவோம், அவங்க தான் டெலிவரி பண்ணுவாங்க. இதான் வந்து நார்மலா வந்து நம்மளோட கான்செப்ட். பட் டவுன் சப் ஆபீஸ்னா என்ன அப்படின்னா ஹெச்ஓவோட பின்கோடு ஹெச்ஓவோட டெலிவரி ஜூரிடிக்ஷன்ல இருக்கும். ஹெச்ஓவோட டெலிவரி ஜூரிடிக்ஷன்ல ஒரு எஸ்ஓ இருந்தது அப்படின்னா இட் கால்ட் அஸ் டவுன் சப் ஆபீஸ்.
மேக்ஸிமம் எல்லா ஊர்லயும் இருக்கும், பெரிய பெரிய ஊர்லயும் இருக்கும். ஒரு ஹெச்ஓ இருக்கும். அந்த ஹெச்ஓக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஓட போஸ்ட்மேன் தான் போய் அந்த சப் ஆஃபீஸ் கீழே உள்ள டெலிவரி எல்லாருக்கும் டெலிவரி கொடுப்பாங்க. இந்த டவுன் சப் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி இருக்காது, 90% இருக்காது. ஒரு சில டவுன் சப் ஆஃபீஸ் டெலிவரி கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய டவுன் சப் ஆஃபீஸ் வந்து நோ டெலிவரி ஆஃபீஸா தான் இருப்பாங்க. ஸோ ஹெச்ஓ டெலிவரி ஜூரிடிக்ஷனுக்குள்ளேயே ஒரு சப் ஆஃபீஸ் இருந்து இட் கால்ட் இஸ் டவுன் சப் ஆஃபீஸ். ஓகேவா? இதோட நமக்கு சப் ஆஃபீஸ் முடிஞ்சது. இதுக்கு அடுத்ததான் ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ, பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரான்ச் ஆஃபீஸ் வந்து மேக்ஸிமம் முன்னாடி வந்து 3, 4, 5 இருந்துச்சு ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ 4 to 5 hours மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. 4 to 5 hours ஒர்க் பண்றாங்க. பிரான்ச் ஆஃபீஸ் அட்டாச்சு வித் ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஓவோடவும் இருக்கலாம், எஸ்ஓவோடவும் இருக்கலாம். நினைச்சிட்டு இருக்கோம் பிரான்ச் ஆஃபீஸ் கண்டிப்பா எஸ்ஓட தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஈவன் ஹெச்ஓவோடையும் இருக்கலாம், எஸ்ஓவோடையும் இருக்கலாம். இது வந்து டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஏஓன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹெச்ஓ வந்து பிஓ இது ரெண்டையும் சேர்ந்து இதுக்கு பேர் ஏஓன்னு அக்கௌண்ட் ஆஃபீஸ். ஓகேவா? சோ ஆஃபீஸ் அட்டாச்ட் வித் அன் அக்கௌண்ட் ஆஃபீஸ் இஸ் கால்ட் அஸ் பிஓ, பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அந்த ஏஓ வந்து எதா இருக்கலாம், ஹெச்ஓவும் இருக்கலாம், எஸ்ஓவும் இருக்கலாம். போஸ்டல் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே லோயஸ்ட், அதாவது கடைசியான இது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆபீஸ். போஸ்டல் டிவிஷன்ல உள்ள லோயஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆபீஸ், கடைசியா உள்ள ஆபீஸ் தான் என்ன, பிஓ. போஸ்டல் டிவிஷன் உள்ள லோயஸ்ட் ஆபீஸ் தான் வந்து பிஓன்னு சொல்லுவோம். இது ஹெச்ஓட அட்டாச் ஆயிருக்கலாம், எஸ்ஓட அட்டாச் ஆயிருக்கலாம். அது எந்த ஆபீஸோட அட்டாச் இருக்கோ அந்த ஆபீஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஏஓன்னு சொல்லி சொல்லுவோம். பிரான்ச் இந்த பிஓவோட இன்சார்ஜ் யார் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும், பிபிஎம், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அவங்க தான் அந்த இன்சார்ஜா இருப்பாங்க. அது போக ஒரு ஏபிபிஎம் இருப்பாங்க. ஏபிபிஎமோட வேலை என்ன அப்படின்னா ஜென்ரலா டெலிவரி பண்றது அவங்களோட வேலையா இருக்கும். கன்வேயிங் ஆஃப் பேக்ஸ் ஃப்ரம் ஏஓல இருந்து இருக்கலாம், இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஏபிபிஎம் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க டெலிவரி சேர்த்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து பிரான்ச் ஆஃபீஸ். இந்த 8-2 என்ன சொல்றாங்க, 8-2 அப்படிதான் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். டவுன் பிரான்ச் ஆஃபீஸ்னு அப்படி சொன்ன மாதிரி தான். இந்த டெலிவரி இருக்காது, மேக்ஸிமம் நோ டெலிவரியா தான் இருக்கும். இந்த டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னா நோ டெலிவரியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஹெச்ஓ அந்த எஸ்ஓ அந்த டெலிவரி டியூரேஷனுக்குள்ளேயே இந்த ஆஃபீஸ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அது பேர் வந்து டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஹெச்ஓவோட டெலிவரி டிவிஷனுக்குள்ள, நாட் எஸ்ஓ, ஹெச்ஓ டெலிவரி டிவிஷனுக்குள்ள ஒரு பிஓ இருந்ததுன்னா அது வந்து டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். ஹெச்ஓட டெலிவரி டிவிஷனுக்குள்ளே ஒரு சப் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அது டவுன் சப் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து வால்யூம் 5ல டெஃபினேஷன்ஸ்ல ஒரு 8 டெஃபினேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ரிமைனிங் டெஃபினேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.